ஓராண்டில் நடராஜ பெருமானுக்கு 6 முறை அபிஷேகம். காரணம் இதுதான். சிதம்பரம். பொதுவாக கோயில்களில் தினமும் 6 கால பூஜை நடைபெறும். தேவர்களும் இதே போல 6 கால பூஜையை நடத்துவார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு நாள் என்பது நமக்கு ஒரு ஆண்டு. தட்சிணாயனம், உத்தராயணம் என 2 வகை கால பிரிவுகள் அவர்களுக்கு உண்டு. தை முதல் ஆனி வரை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை உத்தராயணம். ஆடி முதல் மார்கழி வரை மாலை 6 மணி முதல் அதிகாலை 6 மணி வரை தட்சிணாயனம். அதாவது அவர்களது அதிகாலை பொழுது நமக்கு மார்கழி, காலை பொழுது மாசி மாதம், மதியம் சித்திரை திருவோணம், மாலை பொழுது ஆனி, இரவு நேரம் ஆவணி, அர்த்தஜாமம் புரட்டாசி. இதன் பொருட்டே நடராஜ பெருமானுக்கு 6 அபிஷேகங்கள் நடைபெறுவது வழக்கம். ஓராண்டில் நடராஜருக்கு 6 நாட்கள் அபிஷேகம் நடத்தப்படும். சித்திரை மாதம் திருவோண நட்சத்திரத்தில் கனக சபையில் மாலையில் அபிஷேகம் நடைபெறும். ஆனி மாதத்தில் உத்திர நட்சத்திரத்தில் ராஜசபை என்னும் 1000 மண்டபத்தில் உதயத்திற்கு முன் 4 மணிக்கு அபிஷேகம் நடைபெறும். ஆவணி மாதத்தில் பூர்வபட்ச சதுர்த்தசியில் கனக சபையில் மாலையில் அபிஷேகம் நடைபெறும். புரட்டாசி மாதத்தில் பூர்வபட்ச சதுர்த்தசியில் கனக சபையில் மாலையில் அபிஷேகம் நடைபெறும். மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் ராஜசபை என்னும் 1000 மண்டபத்தில் உதயத்திற்கு முன் 4 மணிக்கு அபிஷேகம் நடைபெறும். மாசி மாதத்தில் பூர்வபட்ச சதுர்த்தசியில் கனக சபையில் மாலையில் அபிஷேகம் நடைபெறும். இந்த குறிப்பிட்ட 6 தினங்களிலும் அபிஷேகங்கள் நடைபெறும் போது நடராஜரை கண்டு வணங்கி வழிபடுவது மிக விசேஷம் என்பது குறிப்பிடத்தக்கது.